அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்குறோம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்பிள் இருக்குது. அப்போ இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஐலேட் எடுத்துக்கிறேன். இதில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது. அப்போது அதை தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுக்கணும். tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அப்போது tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போது நம்ம டைரெக்டாக கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸு. அப்போது tan இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எழுதிக்கிறேன். tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸா. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/1 + எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இன்டெக்ரல் இந்த 1/2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். 1/2 இன்ட்டு இன்டெக்ரல். ஸோ நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நமக்கு நியூமரேட்டரில் இதே போல் 1 + எக்ஸ் ஸ்கொயராக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் கேன்சல் பண்ண. ஸோ அதனால் 1 ஆட் பண்ணி உடனே 1 சப்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 tan இன்வர்ஸ் minus 1/2 integral 1 + x square by 1 + x square minus so இது மட்டும் தனியாக எழுதிக்கலாம் 1/1 + x square into dx. so இந்த 1 + x square 1 + x square cancel ஆகிடுதுன்னா நமக்கு 1 மட்டும் இருக்கும். சரியா? அப்போ x square by 2 tan inverse x minus 1/2 இந்த 1 இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா x மைனஸ் 1/1 + x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் tan இன்வர்ஸ் x ப்ளஸ் c. இப்போ x ஸ்கொயர் பை 2 tan இன்வர்ஸ் x மைனஸ் x பை 2 ப்ளஸ் 1/2 tan இன்வர்ஸ் x. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே tan இன்வர்ஸ் எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது. அதனால் tan இன்வர்ஸ் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சி. ஸோ இங்கே tan இன்வர்ஸ் எக்ஸை காமனாக எடுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1/2 அங்கே 2 வந்து காமனாக எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.